தண்ணியிலே இருக்குது சார் படம். ஜில்லுன்னு இருக்குது படம். மாறுபட்ட படம், பார்க்க வேண்டிய படம். பிரகாஷின் 25வது வெற்றி படமே. சூப்பராக இருந்ததுப்பா. ஒரே மாதிரி படங்கள் இல்லாமல் இது வித்தியாசமாக நல்லா இருக்கு. ஃபுல்லாகவே கடல், ரொம்ப கடலுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. நல்லா இருந்தது படம். நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. ரெகுலராக லவ் வில்லன் இந்த மாதிரி இல்லாமல் நாட்டை காப்பாற்றுறேன்னு இல்லாமல் ஒரு ஜஸ்ட் ஒரு அதில் நிறைய மீனிங்லாம் ஊரை காப்பாற்றுறேன் அந்த மாதிரி இருந்தாலுமே ஒரு என்டர்டெயின்மெண்ட். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. ஒரு டைம் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக 2-3 சீன்ஸ் கொஞ்சம் அந்த சில சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் தெரியுது, ஆனால் பெரும்பாலான சீன்ஸ் வந்து சிஜினே தெரில. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் நடிப்பு குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். நல்லா என்டர்டெயின்மெண்ட். படமா சூப்பர். இந்த படத்தில் வந்து இந்த வருஷத்துடைய ரெக்கார்ட் பிரேக்கு 2 நாள் ஓடும். படம் நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? ஒன்றுமே தெரிஞ்சிருந்தா ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறான்? ஆமாம், எடுத்துட்டு அவன் தான் பார்த்துக்கணும். ஐயோ சாமி. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பார்க்கலாம். ஜிவிக்காகவும் பார்க்கலாம், திவ்ய பாரதிக்காகவும் பார்க்கலாம். நான் கரெக்டு தானே? அந்த வில்லனுக்காகவும் மெயினாக பார்க்கலாம். அவரு தான் மெயின். இதில் தமிழ் படம் 2 மாதிரி பண்ணியிருக்காங்க. அட்டம்ப்ட்டு மெயின் கிளைமேக்ஸில் வந்து பாஸ் பண்ணிட்டு கப்பலை சுற்றி வராரு அவங்க தாத்தா. ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. 24 என்னன்னு எங்களுக்கு தெரியல. அப்படியே டைம்லாம் ஸ்டாப் ஆகி ஏதோ பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. பார்க்கலாம். கிளைமேக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிடலாம். சரி, விறுவிறுப்பா சிரிப்பாகுது. ஜிவி பிரகாஷ், திவ்ய பாரதி நிறைய இது பண்ணி சொல்றாங்கல்ல, பொறுமையா தான் போகுது. ஆனா நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணிடுறாங்க. பேய் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே எதெல்லாம் ஒரு இன்டிமேஷன் கொடுத்தா கூட பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப்ல கடல் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் வருது. விஎஃப்எக்ஸ்லாம் ஓகே, நார்மலாக இருக்கு. ஓவராலாக வந்து விவரம் தெரியாத குழந்தைங்க கூட்டின்னு வந்தால் ஐயோ பேய் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. நம்மளெல்லாம் வந்து சிரிப்பாக இருக்கும். நம்ம ஆளுக்கு ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ. அதனால பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்தது. லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக போச்சு. ஸோ இது வந்து ஒரு சீல வந்து லைக் ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். டெஃபினட்டாக வந்து பாருங்கள். ஆமாம், கடலில் மையப்படுத்தி நிறைய படம் வந்திருக்கு. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஜிவி பிரகாஷ் சூப்பராக நடிச்சிருக்காங்க. திவ்யா பாரதி சூப்பராக, டேரக்டர் கமல் பிரகாஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. இல்லை எங்கேயுமே லேக் ஆகல. எல்லா இடத்துலையுமே சூப்பராக போகுது. காமெடி வந்து கொஞ்சம் கம்மி தான் இருக்குது, ஆனால் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இல்லை குறைகள்லாம் எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. லைக் அந்த ஒரு சில சீன்லாம் நம்மளே பயப்படுற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். எல்லா யங்ஸ்டரும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருந்துச்சு. தேட்டரில் கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். சாரோட மியூசிக் பீஜியம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதோட ஆக்டிங் ஓகே, பட் மேமோட ஆக்டிங் வந்து ரொம்ப கம்மி தான். மேமோட பாட்டு வந்து ரொம்ப கம்மி தான். சார் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஜிஎம் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹாரர் மூவி சார். அது ஸோ பேசிக்காக இந்த தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜில் நடக்கக்கூடிய ஒரு ஹாரர் சீன். அது அந்த ரிசல்ட் எடுத்திருக்காங்க. ஓகே, ஓவரால் நல்லா இருக்குது படம். தேட்டர் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே சார். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விருப்பம் எடுத்தாங்க, பட் அதுக்கப்புறம் லேக்லாம் இருக்குது கொஞ்சம். மற்றபடி படம் ஓவரால் ஓகே சார். எல்லாம் இருக்குது சார். சாரோட மியூசிக் எல்லாமே படம் ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக தேட்டர் வந்து பார்க்கலாம் சார். நல்லா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு ஓகேவாக இருந்தது. எனக்கு ஒர்க் ஆச்சு. ஒரு ஓகேஷான ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் படம். அதில் ஹாரர் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். கான்செப்ட் ஆஃப் த சீ ஃபேண்டசி தான். ஒரு கடலுக்குள்ளே பிரயாணம் பண்ணுற ஒரு கப்பல், அவங்களுக்கு நாங்கள் கடலுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து போய் நிரூபிக்க உள்ளே போகிறாங்க. அவங்களுக்கு அது உண்மையிலே நடக்குதா, அதுலேருந்து எப்படி வராங்கன்றது தான் பிளாட்டு. அதை வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு எமோஷனலாக கொண்டு போய் ஒரு இன்ட்ரோவில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டோட முடிச்சு செகண்ட் ஹாஃபில் அது ஃபுல் அண்ட் ஃபுல் கடலுக்குள்ளே போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அது நல்லா தான் இருக்குது. விஎஃப்எக்ஸ் நிறையா எஃபர்ட் போட்டிருக்காங்க. நல்லா தெரியுது. கடலுக்குள்ளே விஷயங்கள்ன்ற போது அந்த ட்ராவலு, அதில் நடக்கிற ஃபைட்டு, போராட்டம் எல்லாம் ரொம்பவே மெனக்கேட்டிருக்காங்க. அது தெரியுது. அது நல்லா விஷுவலாக பார்க்குறப்ப நல்லா இருக்குது. தேட்டரில் பார்க்குறப்ப நல்லா இருக்குது. ஓடிடியில் பார்த்தாங்கன்னா இந்த அளவுக்கு ஃபீல் கொடுக்குமான்னு தெரியாது. பட் ஸ்டில் தேட்டர் மெட்டீரியல் இது. தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்து ப்ரோ. குறைலாம் சொல்ல ஒரு 5-6 கேரக்டர் தான் மெயின் கேரக்டரு. திவ்யா பாரதி, ஜிவி பிரகாஷ், அவங்களோட வர ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் சேத்தன் நல்லா பண்ணியிருக்காரு ஒரு வில்லனா. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ரோல்னு பார்க்கப்போ 4-5 பேர் தான் நல்லா பண்ணியிருக்காங்களா. ஐயா, ஒரு மாறுபட்ட படம் ஐயா இது. திருப்பி சொல்கிறேன். கடல் சம்பந்தமான படம், திகில் படம். என்ன செய்கிறோன்னு தெரியாமையே பிரகாஷ் அந்த வேலையை பண்ணுறார். ஃபஸ்ட்டு ஒரு இது தாரா சொல்ல வேலையெல்லாம் பண்ணுறாரு. கடல் அத்தைங்கிறார், ஆனால் கடல் அத்தையே இல்லை. ஒரு பையன் வரான் காலையில் செத்து போன பிறகு தான் அவர் ஃபீல் பண்ணி அந்த கிராமத்தை மீட்டு அவங்களுக்கு எல்லாம் பண்ணுறாரு. அதான் படம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சவுண்டு சார் கொஞ்சம். ஏன்னா புயல், காற்று, மழையெல்லாம் இருக்குது. தண்ணியிலே இருக்குது சார் படம். ஜில்லுன்னு இருக்குது படம். மாறுபட்ட படம், பார்க்க வேண்டிய படம். பிரகாஷின் 25வது
வெற்றி படமே. திவ்யா பாரதி பண்ணிருக்காங்க, அவங்க செத்து போன பிறகு அவங்க இல்லை, கொஞ்ச நேரம் வராங்க, அவங்க நல்லா பண்ணுறாங்க. பிரகாஷ் ஃபுல்லாக செம்மையாக இருந்தது. ஜிவி பிரகாஷ் அந்த கதை நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அது கதை வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டேனால எதுவும் ரிவீல் பண்ண விரும்பல. பட் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம், குழந்தைங்களோட பார்க்கலாம். செம்மையான படம், ஃபேண்டசி த்ரில்லர். ஜிவி பிரகாஷ்காகவே பார்க்கலாம். ஆக்சுவலாக ஜிவி பிரகாஷ் தான் படத்தோட ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர் அண்ட் ஆக்டர் இல்லையா? மூணுத்துலேயுமே அவர் செம்மையாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்தது. ஒரு இடத்துல ஒரு 5 to 10 minutes கொஞ்சம் லேக் இருந்தது, பட் ஸ்டில் அதை டாமினேட் பண்ணிட்டாரு ஜிவி பிரகாஷ். திவ்யா பாரதி வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு, அதாவது ஜிவி பிரகாஷ் டாமினேட் பண்ணிட்டாரு, பட் அவங்களோட பாட்டை அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்ததுப்பா. ஒரே மாதிரி படங்கள் இல்லாமல் இது வித்தியாசமாக நல்லா இருக்கு. எல்லாமே சேர்த்து நடிப்பு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. ஃபுல்லாக சிஜி ஒர்க் எல்லாமே சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவர் எப்பவுமே நல்லா நடிப்பார், இதுவே நல்லா நடிச்சிருக்காரு. ஃபுல்லாகவே கடல், ரொம்ப கடலுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. எல்லாரும் பார்க்கலாம். ரொம்ப நல்லா ஓடும் படம், நல்லா இருக்கு.